வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுகாவில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான சிவன்மலை முருகன் கோயில் அமைந்துள்ளது. இங்கு கோயில் அடிவாரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் மண்டபங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களின் சுப நிகழ்ச்சிகளுக்கு மண்டபம் தர மறுக்கின்றனர் என ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் மாவட்டச் செயலாளர் குண்டடம் காளிமுத்து அவர்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் தாழ்த்தப்பட்டவர்களின் சுப நிகழ்ச்சிகளுக்கு மண்டபம் தர மறுக்கும் 20க்கும் மேற்பட்ட தனியார் திருமண மண்டபங்கள் உரிமத்தை ரத்து செய்தும் தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்துகின்ற 20 மண்டப உரிமையாளர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க கோரியும் புகார் மனு அளித்தார். சிவன்மலை கிராமம் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான சிவன்மலை கோயில் பல நூற்றாண்டு காலமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் லட்சக்கணக்கான பேர் அனைத்து சமுதாய மக்கள் சென்று வழிபடக்கூடிய சிவன்மலை கோயில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய 21 தனியார் திருமண மண்டபங்களும் இன்று வரையிலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்குவதில்லை. தாழ்த்தப்பட்ட மக்கள் சென்று திருமண மண்டங்கள் கேட்டால் என்ன சாதி என்று கேட்டு எஸ்சி சமூகம் என்றாலே இந்த சமூகத்திற்கு எஸ்சி ஆளுங்களுக்கு நாங்கள் ஒருபோது மண்டபம் தரமாட்டோம் என்று கூறி தர மறுத்துள்ளார்கள். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து 21 திருமண மண்டபங்களின் உரிமத்தை ரத்து செய்வதோடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தரமறுக்கின்ற மண்டப உரிமத்தை ரத்து செய்து அனைவர் மீது மண்டப உரிமையாளர்கள் அனைவரின் மீதும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே நடவடிக்கை கோரி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துள்ளோம். நடவடிக்கை தவறும் பட்சத்திலே ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.